சிக்கன்குனியா என்ற ஒரு ஜுரம் இல்லை என்பதை நீங்கள் இப்பொழுது அறிய வேண்டும். சாதாரண ஜுரம்தான் இன்று சிக்கன்குனியா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. சிக்கன்குனியாவை ஒழித்துவிட மலேரியா கொசுக்கள் போன்ற ஒரு வகை கொசு இந்த சிக்கன்குனியா நோயை பரப்பிக் கொண்டிருக்கிறது என்று கூறுவது வெறும் யூகம்தான், வெறும் கற்பனையின் அடிப்படையில்தான். மலேரியா கொசுவின் காரணமாக பரவலாக மனிதர்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது என்பது உலகம் தோன்றியது முதலான செய்தி. இப்பொழுது சிக்கன்குனியாவை அடிப்பதற்காக என்னென்ன முறைகளை கையாள வேண்டும் என்று கூறுகிறார்களோ அவ்வளவையும் மலேரியா ஒழிப்பிற்கும், யானைக்கால் வியாதிகள் ஒழிப்பிற்கும், டெங்கு காய்ச்சலுக்கும் இதையேத்தான் கூறினார்கள். கொசுக்கள் என்பது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்வதல்ல. கொசுக்கள் நல்ல தண்ணீரில் உருவாகிறது, கெட்ட தண்ணீரில் உருவாவதில்லை, சாக்கடை நீரில் உருவாவதில்லை. இதெல்லாம் வெறும் யூகங்களின் அடிப்படையிலே தவிர நீங்கள் ஆற்றங்கரையிலும் குளத்தங்கரையிலும் சேறுகளிலும் எங்கு அசிங்கமான சகதிகள் இருக்கின்றதோ அங்கும் கொசுக்கள் நிச்சயமாக அதிகமாக படர்ந்திருப்பதை உங்களால் பார்க்க முடியும். எந்த ஒரு பேச்சிலுமே யூகத்தின் அடிப்படையில் கூறப்படுகின்ற வார்த்தைகளை தவிர அதில் உண்மை இல்லை. இந்த கை கால்கள் வலி என்பது உங்களுக்குள் முடக்கப்பட்டுவிட்ட வலிகளாக இருக்கிறது. சாதாரண ஜுரத்திற்கும் கை கால்கள் வரும். ஜுரமே இல்லாமல் இருந்தாலும் கை கால்களில் வலி வரும். எனக்கு உடல் பயிற்சி செய்து பழக்கமில்லை, சொகுசாகவே வாழ்ந்து பழக்கம். பலருக்கும் பல வேலைகளில் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கை பலன்களை அவர்கள் இன்றும் அனுபவித்து வருகின்றார்கள். இதில் சில சமயங்களில் நாம் வரம்பு மீறி நம்முடைய வேலைகளில் ஈடுபட்டு அந்த வேலைகளில் நம்முடைய பலகீனம் அதிகமாகி வேறு வழியில்லாமல் இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. உடல் கை கால்களில் எல்லாம் அலுப்பு ஏற்பட்டுவிட்டது. வீட்டுக்கு வருகிறோம், வந்து உட்கார்ந்ததும் நமக்கு தெரிகிறது கை கால்கள் எல்லாம் வலிக்கிறது. பல சமயங்களில் நாம் நம் வேலைகளுக்காக பெரும் அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டியதாக ஆகிவிடுகிறது. வரம்பு மீறி, அளவுக்கு மீறி தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அலைச்சல்களில் நாம் ஈடுபட்டு வீட்டுக்கு வந்ததும் கை கால்களில் வலி ஏற்பட்டுவிடுகிறது. மறுநாள் ஜுரமும் ஏற்பட்டுவிடுகிறது. கை கால்களில் ஏற்படக்கூடிய அசதிகள் உங்களுக்கு ஜுரத்தை ஏற்படுத்துகிறது சாதாரண நிலையிலும். இதற்கு காரணம் உங்களுடைய தசைகளிலும் தசை நார்களிலும் அதிகப்படியாக கழிவு சத்துக்கள் தங்குவதன் காரணமாக. உடலை விட்டும் வெளியேற வேண்டிய கழிவு சத்துக்கள் உங்களுடைய உடலுக்குள்ளேயே அழுத்தப்படும் பொழுது அந்த கழிவு சத்துக்கள் வெளியாக வேண்டி உங்களுக்கு ஜுரம் ஏற்படுகிறது. ஜுரம் என்றால் என்ன? என்னுடைய உடலின் இயக்க சக்தி, அதற்கு தேவையான வெப்ப சக்தி என்னவென்றால் 98.4 டிகிரி உடல் இயக்கங்களுக்கு, சாதாரண உடல் இயக்கங்களுக்கு. அதே சமயம் என்னுடைய உடலில் கழிவு சத்துக்கள் அதிகமாகிவிட்டால் அதனை வெளியேற்ற இன்னும் அதிகமான வெப்ப சக்தி தேவைப்படுகிறது. இது ஒரு போர்க்கால அடிப்படை. வெப்ப சக்தி எனக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. ஏன்? என்னுடைய கழிவு சத்துக்கள் உடலில் தங்கி எனக்கு நோய் என்ற ஒரு அறிகுறியை தோற்றுவித்திருக்கிறது. அந்த கழிவு சத்துக்கள் என்னுடைய உடலில் நீண்ட காலம் தங்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் உங்களுக்கு ஜுரம் என்ற ஒரு அதிகப்படியான வெப்ப சக்தி,
அந்த கழிவு சத்துக்கள் என்னுடைய உடலில் நீண்ட காலம் தங்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் உங்களுக்கு ஜுரம் என்ற ஒரு அதிகப்படியான வெப்ப சக்தி, அது நோய் எதிர்ப்பு சக்தியாகும். சாதாரண வேலைகளுக்கு பயன்படக்கூடிய சக்தி குறைவாகவும், போர்க்கால அடிப்படையில் ஒரு போரின் போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சக்தி மிக அதிகமாகவும் இருக்கிறது. சாதாரண இயக்கங்களில் நார்மலாக நான் இருக்கக்கூடிய நிலையில் எனக்கு தேவையான இயக்க சக்தி 98.4 டிகிரி என்றால், உங்களுடைய உடலிலிருந்து நோய்கள் நீக்கப்படுவதற்காக எதிர்ப்பு சக்தி வேலை செய்யும் பொழுது அதனுடைய வெப்ப சக்தி 99, 100, 101, 102 என்று அதிகரிக்கிறது. இந்த நிலையின் போது உங்களுடைய இயக்க சக்திகளுடைய சக்திகள் அனைத்தும் எதிர்ப்பு சக்தியாக மாற்றப்பட்டுவிட்டன. இதன் காரணமாக உங்களுக்கு பசி இருக்காது. அன்றாட உடல் இயக்கங்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றப்பட்டுவிட்டதன் காரணமாக கை கால்களை அசைக்க முடியாது. பசி இருக்காது, ஜீரணம் இருக்காது, ருசி இருக்காது. வயிற்றுக்கு இப்பொழுது உணவு கூடாது என்பதாகும். அங்கு உணவு உட்கொள்ளப்பட்டால் அதனுடைய சக்தி திரட்சிகள் அனைத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றப்பட்டுவிட்டதன் காரணமாக அஜீரணம் அதிகமாகும். அஜீரணம் என்ற ஒன்று வயிற்றுக்குள்ளோ குடலுக்குள்ளோ ஏற்படும் பொழுது அதுவும் ஒரு நோய் ஆகும். இப்பொழுது இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேண்டும், ஜுரம் அதிகமாகும். ஏன் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டதும் ஏன் ஜுரம் அதிகமாகிறது என்பதற்கான ஒரு உதாரணம், உண்மை உதாரணம். இதற்காக நீங்கள் டாக்டருக்கு படிக்க வேண்டுமா? ஜுரம் ஏன் ஏற்படுகிறது என்பதற்காக, அல்லது உங்களுக்கு இப்பொழுது சொல்லப்படுவது புரிகிறதா? ஜுரத்திற்கான காரணம் 5 நிமிடத்தில் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் ஜுரம் ஏன் ஏற்படுகிறது என்பதற்கான காரணம் விளக்கப்படவில்லை. ஜுரத்திற்கான காரணம் என்று ஆங்கில மருத்துவ புத்தகங்களில் இவ்வளவு பெரிய புத்தகங்கள், இவை ஒன்றில் கூட ஜுரத்திற்கு காரணம் என்ன என்று தெரியாது. உடல் வலிகள் ஏற்படுகின்றன. இந்த உடல் வலிகளுக்கு காரணம் தசைகளில் கழிவு சத்துக்கள், விஷச்சத்துக்கள், நச்சு சத்துக்கள் அனைத்தும் அங்கு சேரும் பொழுது அதனை எதிர்த்து நோய் எதிர்ப்பு சக்தி போரிடும் பொழுது இந்த இரண்டுக்கும் உள்ள போராட்டத்தின் விளைவு வலிகளாகும். வலி ஏற்படும் காலமெல்லாம் உங்களுடைய தசை நார்களில் இருந்தும் மூட்டுகளில் இருந்தும் உங்களுக்குள் தேக்கப்பட்டுவிட்ட அவ்வளவு கழிவுகளும் நோய் எதிர்ப்பு சக்தியின் காரணமாக, போராட்டத்தின் காரணமாக அங்கு உள்ள அவை அனைத்தும் ஆவியாக்கப்படுகின்றன. அதனுடைய நிலையிலிருந்து அவை நீக்கப்படுகின்றன. இதன் காரணமாக நாளை உங்களுடைய தசை வலிகள், மூட்டு வலிகள் அனைத்தும் குணமாக இருக்கின்றன. இவ்வளவு காலமாக ஒரு ஜுரம் என்று வந்துவிட்டால் அந்த ஜுரம் ஏன் வருகிறது என்ற உண்மை ஆங்கில மருத்துவத்திற்கு நிச்சயமாக தெரியாது என்பதன் காரணத்தால் அவர்கள் ஜுரத்தை அடக்கிவிடுகிறார்கள். ஜுர மாத்திரை கொண்டு ஜுர மாத்திரைகள் ஜுரத்தை உடனடியாக அடக்கிவிடுகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த வெப்ப சக்தி, அந்த ஜுரம் என்ற வெப்ப சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி என்பதை இந்த ஆங்கில மருத்துவம் அறியாத ஒன்றாகும். நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலை அவ்வளவு ஆங்கில மருத்துவர்களை விடவும் உங்களை மேன்மையான நிலைக்கு, மருத்துவர் என்ற அந்த ஸ்தானத்தில் உயர்த்தி இருக்கிறது. வீணாக நோயின் அறிகுறிகளை மட்டுமே குறியாக கொண்டு அதை தணிக்கும் வகைகளில் இந்த ஆங்கில மருத்துவம் செயல்பட்டு வருவது போலி வைத்தியம் ஆகும். நோய்க்கான காரணம் என்ன என்பதை அறியாமல், இந்த ஜுரம் என்ன என்பது, இந்த வெப்ப சக்தி என்ன என்பது கூட அறியாத நிலையில் ஆங்கில மருத்துவம் அந்த வெப்பத்தை தணிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு விடுகின்றது. தன்னுடைய மருத்துவம் ஒரு சிறந்த மருத்துவம் என்று நீங்கள் கருத வேண்டும் என்பதற்காக ஜுரம் என்ற அந்த நிலையை தனித்துவிடுகிறது, வெப்ப சக்தியை நீக்கிவிடுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி வீணடிக்கப்படுகிறது. இந்த நோய் அதிகமாகிறது, மீண்டும் அதிகமாகிறது. ஏனென்றால் வெப்ப சக்தி நீக்கப்பட்டுவிட்டதன் காரணமாக, நோய் எதிர்ப்பு சக்தி குலைக்கப்பட்டுவிட்டதன் காரணமாக உடலுக்குள் அந்த கழிவுகள் தங்குகின்றன. இனி
மேலும் மேலும் கழிவுகள் அங்கு தங்க ஆரம்பிக்கின்றன. இவற்றை எதிர்த்து போயிடுவதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி மீண்டும் திரள வேண்டியிருக்கின்றது. சில காலம் 6 மாதம் 8 மாதம் 1 வருடம் என்று கழிகிறது. அந்த வெப்ப சக்தி மீண்டும் வரும்பொழுது இன்னும் அதிகமாக தங்கிவிட்ட இந்த கழிவுகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். ஜுரமும் நாட்பட்ட ஜுரமாக அது உடலில் தங்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் தான் அவர்கள் கூறுகிறார்கள், இது சாதாரண ஜுரம் அல்ல, டைபாய்டு. ஏனென்றால் 1 வாரத்திற்கு மேலாக ஆகிவிட்டது. அதற்கு பெயர் ஒன்று வைக்கணும். இந்த 1 வாரமாக நீங்கள் மருந்து கொடுத்துக் கொண்டிருந்தீர்கள், குணமாகவில்லை. போலி வைத்தியம் செய்து கொண்டிருந்தீர்கள். நோயின் அறிகுறிகளை மட்டும் தடுக்கக்கூடிய அந்த வகையில் நீங்கள் செயல்பட்டீர்கள். ஜுரம் குறையவில்லை. ஏனெனில் நோய் எதிர்ப்பு சக்தியானது உடலில் உங்களுக்கு நோய்களை நீக்கக்கூடிய இயற்கையான போக்காகும். அந்த இயற்கையை மனிதன் மீற முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் மருந்து கொடுத்தாலும் கழிவுகள் உடலில் அதிகமாக தங்கிவிட்டதன் காரணமாக அந்த மாத்திரைகள் உங்களுக்கு வேலை செய்யவில்லை. ஏனெனில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அந்த ஜுர சக்தி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, வெப்ப சக்தி சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. உங்களுடைய மருந்துகளுக்கு அது கட்டுப்படாது. இப்பொழுது நான் மாதக்கணக்கில் மருந்து கொடுக்கின்றேன். 15 நாள் 20 நாள் 30 நாள் என்று மாதக்கணக்கில் ஜுரம் தணிப்பதற்கான மருந்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். படிப்படியாக நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கப்படுகிறது. காலையில் உங்களுக்கு வெப்ப சக்தி அதிகமாக இருக்குமா, அல்லது நீங்கள் ஒரு நாள் பொழுதில் உங்களுடைய வேலைகளில் அதிகமாகும் பொழுது அந்த வெப்ப சக்தி அதிகமாகுமா? நீங்கள் உடலை அலட்டிக் கொள்ளும் பொழுதும், பகல் நேரங்களில் பகலின் வெயில் வேலைகளில் உங்களுக்கு களைப்பு ஏற்படும் பொழுதும் உங்களுக்கு சக்திகள் அதிகமாக தேவைப்படுகின்றன. ஒரு நாள் பொழுதில் காலையில் இருக்கும் அந்த வெப்ப சக்தியை மாலையில் இருக்கும் வெப்ப சக்தி இரண்டையும் கணக்கிடுகிறார்கள். பகல் பொழுதில் உங்களுடைய உடலின் அலுப்பின் காரணமாக இன்னும் அதிகமாக இருக்கும். டைபாய்டு காய்ச்சலின் போது காலையில் இருக்கக்கூடிய வெப்ப சக்தி மாலை நேரத்தில் இன்னும் அதிகமாகும். இதுவும் டைபாய்டு குணத்தினுடைய ஒரு பகுதி என்று கூறுவார்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்ப்பீர்கள், படிப்படியாக 1 டிகிரியாக குறைந்து கொண்டிருக்கும். மாலை நேரத்தில் 1 டிகிரி அதிகமாகும், காலை நேரத்தில் 1 டிகிரி குறைவாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கான ஒரு கேள்வி, ஜுரம் குறைந்து விட்டால் உங்களுக்கு உடலின் தெம்பு அதிகமாகுமா குறையுமா? அதிகமாக வேண்டுமா குறைய வேண்டுமா? உடலின் தெம்பு ஜுரம் குறையும் பொழுது அதிகமாக வேண்டுமா அல்லது குறைய வேண்டுமா? அதிகமாக வேண்டும். ஆனால் ஜுரம் குறைந்ததும் நீங்கள் மிகவும் களைப்பாக உணர்வீர்கள். மாத கணக்கில் உங்களுக்கு மருந்துகள் கொடுத்து, நாட்கணக்கில் வாரக்கணக்கில் மருந்துகளை கொடுத்து, அந்த மருந்துகளின் காரணமாக உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கப்படும் பொழுது நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், முன்னமேயே உங்களுடைய இயக்க சக்திகளும் நிலையான ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உடல் இயக்க சக்திகள் அவை அனைத்துமே நோய் எதிர்ப்பு சக்திகளால் மாற்றப்பட்டுவிட்டன. நோய் எதிர்ப்பு சக்திகள் இப்பொழுது அளிக்கப்பட்டுவிட்டன. நோய் ஜுரம் தணிக்கும் மருந்துகளின் காரணமாக, நோய் குறிகளில் ஒன்று ஜுரம், அந்த ஜுரத்தை தணிக்க வேண்டியதன் காரணமாக இயக்க சக்தியும் போய்விட்டது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அளிக்கப்பட்டுவிட்டது. ஜுரம் குறைந்தது போன்று தெரிகின்றது, ஆனால் நீங்கள் பெரும் களைப்புடன் இருக்கிறீர்கள். இவர்கள் இதை கூறுகிறார்கள் கன்வேலசன்ட் பீரியட், அதாவது நோய் போய்விட்டது, இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சக்தி நிலையை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் களைப்பாகத்தான் உணர்வீர்கள். 1 வாரம் 10 நாட்கள் ஆகும் நீங்கள் மீண்டும் சகஜ நிலையை அடைவதற்கு. நோய் குணமாகும் பொழுது உங்களுடைய உடம்பின் சக்தி நிலை அதிகரிக்கும், உடம்பு தெம்பு கூட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் நோய் குறையும் பொழுது நீங்கள் இன்னும் களைப்பாக உணர்கிறீர்கள். இதற்கு காரணம் இந்த ஆங்கில மருத்துவத்தின் அறியாமை. விஞ்ஞான மருத்துவம் என்பது ஒரு அறிவு கெட்ட மருத்துவம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். மருத்துவ முறைகளிலேயே ஆக கேவலமானது ஆங்கில மருத்துவம் மட்டும்தான். ஏன், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அகம்பாவமும் பெருமையும் வேறு எந்த மருத்துவத்திற்கும் கிடையாது. அறியாமையில் இருப்பவர்களும் அட்டூழியம் புரிபவர்களுக்கும் ஆணவம் அதிகமாக இருக்கும்.
ஆணவமும் அட்டொழியமும் கொண்டு வாழக்கூடிய இவர்களுக்கு அறிவு என்று ஒன்று இருக்காது. அவர்களுக்கு உரிய இறைவனிடமிருந்துள்ள தண்டனை அறிவு நீக்கப்படுகிறது. இந்த அறிவு கட்ட மருத்துவத்தின் காரணமாக சாதாரண ஜுரம் நாட்பட்ட ஜுரமாக மாற்றப்பட்டது. அங்கு மலேரியா இப்பொழுது ஆரம்பமாகிறது. டைபாய்டு முடிந்துவிட்டது, இப்பொழுது மலேரியா. குளிரும் நடுக்கமும் உங்களுக்கு அதிகமாகின்றது. ஏன் குளிர் வருகிறது என்றால், உங்களுடைய உடல் தசை நார்கள் எல்லாம் சிலிர்த்துவிடப்படுகின்றன. அங்குள்ள அந்த கழிவு சத்துக்கள் நிச்சயமாக அதிலிருந்து தேங்கிவிட்ட நிலையிலிருந்து அது எடுக்கப்பட வேண்டிய துருவாக படிந்துவிட்டு அதிலிருந்து கலக்கப்பட்டு நீக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. குளிருடன் நடுக்கத்துடன் அந்த கழிவுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு நீக்கப்பட்ட பிறகு அது தன்னுடைய தேக்கப்பட்டிருந்த அடித்தளத்திலிருந்து உதறிடப்படும் பொழுது உங்களுக்கு அந்த குளிரும் நடுக்கமும் 4 போர்வத்தை போர்த்தினால் அடங்காத அப்படிப்பட்ட குளிர். அதன் பிறகு ஜுரம் ஆரம்பிக்கிறது. சரியான நடுக்கத்திற்கு பிறகு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நடுக்கத்திற்கு பிறகு இப்பொழுது ஜுரம் ஆரம்பிக்கிறது. இவ்வளவும் சிக்கன் குனியாவில் இருக்கிறது. அதற்காக சொல்ல வருகிறேன், ஏன் என்று சிக்கன் குனியா என்று பெயரிட்டார்கள். எந்த ஒரு நோயையும் என்னால் குணப்படுத்த முடியாது, தெரியாது. பெயரை மாற்றிக்கொண்டு சில காலம் வாழலாம். புது நோய் வந்துவிட்டதாக உங்களுக்கு அறிவித்து உங்களை ஏமாற்றி மீண்டும் தன் பக்கம் எடுத்து எனக்கு வைத்தியம் தெரியாது என்று வெளிப்படையாக கூறிய பின்னரும் கொசுவினால் வந்தது. அதை ஒழிக்க திட்டம் தீட்டியாகிவிட்டது. மத்திய அரசிடமிருந்து அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுவிட்டது. என்ன நிதி ஒதுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? உங்களை அவங்க வீட்டை விட்டு காலி பண்ணணும்னு சொன்னா காசை கொடுத்து வேற வீட பாத்துக்கிறோங்க. அதே மாதிரி கொசுக்களுக்கு எல்லாம் காசை கொடுத்து வேற எல்லாம் பாத்துக்க சொல்லி அனுப்ப போறீங்களா? எவ்வளவு மலேரியா காய்ச்சல் வந்த பொழுது இதே கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆங்கில மருத்துவம் தோன்றி 200 வருட காலங்களாக இன்று வரையில் மலேரியா கொசுக்களை ஒழித்ததாக இல்லை. கொசுக்களின் காரணமாக மலேரியா வருவதும் இல்லை. இந்த மலேரியா காய்ச்சலுடைய அறிகுறி என்னவென்றால் குளிர், பின்னர் காய்ச்சல். அந்த குளிருக்கு காரணம் என்ன? கழிவுகள் உங்களுடைய திசுக்களில் வடுவாக படிந்து விட்டது. அது நீக்கப்பட வேண்டும், கசக்கி எறியப்பட வேண்டும். ஆகவே தசைகள் சுருங்கி விரியும் பொழுது அவ்வளவு கழிவுகளும் வெளியேறுகிறது. உடல் வலி, தாங்க முடியாத உடல் வலி, ஜுரம், கடுமையான ஜுரம். அப்பொழுது குளிர் போய்விடுகிறது. இந்த ஜுரம் 104 டிகிரி 105 டிகிரி கூட போகும், 106 டிகிரியும் தாண்டும். அவ்வளவு வெப்ப சக்தி தேவைப்படுகிறது, அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி தேவைப்படுகிறது. அவ்வளவு கழிவுகள் உங்களுடைய உடலில் சக்தி நிலைகளாக தேங்கிவிட்டன, கெட்ட சக்தி நிலைகளாக தேங்கிவிட்டன. அதற்கும் ஜுரம் தணிக்கும் மருந்து, முதலில் போனதும் ஜுரம் தணிக்கும் மருந்து, அந்த வெப்ப சக்தியை நீக்கக்கூடிய மருந்து. நாம் எந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம்? ஆங்கில மருத்துவத்தின் காரணமாக, இந்த அறிவில்லாத ஒரு மருத்துவத்தின் காரணமாக எந்த அளவுக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு ஜுரத்தினுடைய ஹிஸ்டரி உங்களுக்கு இன்றைக்கு தரப்படும். அந்த நோய் உங்களை விட்டும் நீங்க 5 நாட்கள் 6 நாட்கள் கிளப்பிடப்பட்ட அந்த கழிவு சத்துக்கள் மீண்டும் அடங்குகிறது, அதே நிலையில் அடங்குகிறது. ஏனென்றால் உங்களுக்கு அந்த ஜுரம் என்ற ஒன்று தணிக்கப்பட்டுவிட்டதன் காரணமாக உங்களுடைய கழிவு சத்துக்கள் இனி நீக்கப்பட போவதில்லை. மலேரியாவை குணப்படுத்தி விட்டேன் என்று கூறுகிறார்கள், பின்னர் மீண்டும் மலேரியா வருகிறது, மீண்டும் அதே காய்ச்சல். ஏனெனில் இவ்வளவும் உங்களுடைய திசுக்களில், மூட்டுக்களில் வடுக்களாக, சகதிகளாக படிந்துவிட்டன. அவை மீண்டும் 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 உங்களுடைய உடல் நீக்கிக் கொண்டு வரக்கூடிய அந்த பாதையில் இருக்கிறது. உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுடைய நோய்களை உங்களை விட்டு நீக்கி உங்களுக்கு புது தெம்பையும் உங்களுக்கு சுகத்தையும் அளிக்கக்கூடிய அந்த பாதையை எடுத்துக்கொண்டது. நீங்கள் உயிரோடு இருக்கும் வரையில் அந்த பாதை நிச்சயமாக உங்களை விட்டு நீக்கப்படாது. மீண்டும் மீண்டும் வருகிறது. கொசுதான் காரணம் என்கிறார்கள். நமக்கு தெரியும், கொசு ரத்தத்தை உறிஞ்சுமே தவிர இந்த ரத்தத்தை இன்னொரு உடலில் கற்காது. அங்கேயும் மிக பெரும் ஆங்கில மருத்துவத்தினுடைய அறியாமை, விஞ்ஞானத்துடைய அறிவுகட்ட தன்மை அங்கேயும் இருக்கிறது. பொது அறிவற்ற ஒரு மருத்துவம் ஆங்கில மருத்துவம் மட்டும்தான். பொது அறிவு என்பது கொஞ்சமும் இல்லாத ஒரு மருத்துவம் ஆங்கில மருத்துவம் மட்டும்தான். அறிவே இல்லாத ஒரு மருத்துவம் ஆங்கில மருத்துவம் மட்டும்தான். இந்த ஆங்கில மருத்துவத்தின் காரணமாகத்தான் இன்று இவ்வளவு கேடான நிலையை நாம் இன்று அடைந்திருக்கின்றோம்.
இதற்கு பெயர் இப்போ